சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 4/4/2019 இன்றைய முறையின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது, நடிப்பிலிருந்து விடுபட முடியாது. அதனால் மோட்சம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மோட்சம்னு என்ன அர்த்தம்? நிரந்தரமாக இந்த சக்கரத்துலேருந்து வர்றதுலேருந்து விடுபடுறது, பிறவா நிலை. அப்படி சாத்தியமே கிடையாது. ஏன்னா நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, மீண்டும் மீண்டும் வந்து நடித்தே ஆகணும். கேள்வி: சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லையா? அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பத்தித்த பாவனர், தூய்மையாக்குபவர். அவரை எதனால் கள்ளங்கபடமற்றவர் அப்படின்னு சொல்கிறோம்? அதுக்கு பதில், குழந்தைங்க ஒரு பிடி அவல் கொடுக்குறோம், குசேலன் கிருஷ்ணருக்கு கொடுத்த மாதிரி. அதுக்கு பதிலாக தங்க மாட மாளிகைகளை வாங்குகிறோம். அதனால்தான் கள்ளங்கபடமற்றவர் சிவன் சொல்கிறது இல்லையா? ஆனால் பாருங்கள், இதில் ஒரு அதிசயம் என்ன, அந்த அவலை கொடுத்தாதான் கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். இங்கே அவல்ன்றது நம்மளுடைய 5 விகாரங்கள். அடுத்தது ஒன்றுக்கு உதவாத இந்த உடம்பு, எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஸோ இதுதான் பெரிய விஷயம். கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் தானே, எல்லாருக்கும் தானே பண்ணுவார், எல்லாருக்கும் பண்ணுவார், வழி காட்டுறார். என்னது? உங்ககிட்ட இருக்கிற அந்த எதுக்கும் உதவாத காஞ்சி போன அவலை கொடுங்கன்றார். எந்த அளவுக்கு மனதார முழுசாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முழுசாக அங்கே சொர்க்கத்தின் அதிபதி ஆவீங்க. ஸோ அப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத பொருளை வாங்கிட்டு தங்க மாட மாளிகை கொடுக்கறதுனால தான் கள்ளங்கபடமற்றவர், கள்ளங்கபடமற்ற இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிவன் என்னுடைய குழந்தைன்றீங்க, உங்களுடைய வாரிசாக்கிக்கிறீங்க. ஏன்னா இந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எதையுமே எடுக்கிறது கிடையாது, எப்போவுமே உங்களுக்கு கொடுக்குற குழந்தை இவர். பக்தியில் என்ன காரியம் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அதோடைய பலனை கண்டிப்பாக அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்தியில் நீங்கள் என்ன தான் பண்ணி இருந்தாலும் அதனால் நீங்கள் அடையிறது எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனால் இந்த ஞானத்தின் பாதையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுனால காலாகாலத்துக்கும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, அதாவது நிரந்தரமாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுதான் பக்தி. பக்திக்கும் பலன் உண்டு, ஞானத்துக்கும் பலன் உண்டு. பக்திக்கு அற்பகால பலன், செய்யும்போது சந்தோஷம், அல்லது இறைவன் பேரால் தானம் புண்ணியம் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பிறவிக்கு பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. அது கூட சாகிற வரைக்கும் பணக்காரனாகவே இருப்பீங்களான்னு தெரியாது, எவனாவது வந்து திட்டிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே இந்த ஞானத்தின்படி நீங்கள் செய்கிற ஒன்றுத்துக்கும் பலன் என்ன கிடைக்குது? நிரந்தரமாக 21 பிறவிக்கு அழிவற்ற ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக உரையாடல், இதயபூர்வமான உரையாடல் குழந்தைங்களோடு செய்கிறார். அல்லது அவர் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் ஆன்மீக உரையாடல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆத்மா கிட்ட பேசுகிறார். ராஜயோகத்தை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த எல்லையற்ற தந்தை முன்னாடி வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய புத்தி எங்கே போகணும்? அந்த எல்லையற்ற தந்தை கிட்ட தான் போகணும் இல்லையா? பிரம்மா கிட்ட போகக்கூடாது. ஏன்னா இங்கே தந்தை கற்றுக் கொடுக்குறார் பிரம்மா உடலிருந்து. ஸோ புத்தி யாரை பார்க்கணும்? சிவபாபாவை பார்க்கணும். ஏன்னா சிவ தந்தையுடைய ஞானம் அனைத்து ஆத்மாக்களுக்கான ஞானம் இது. சாலிகிராம குழந்தைங்க கிட்ட சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் இதை கேட்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஆத்ம உணர்வுக்கு இப்போ வரணும். இதுக்கு முன்னாடி உடல் உணர்வில் தேக அபிமானத்தில் இருந்தீங்க. ஸோ இந்த
மிகவும் மகிமைக்குரிய இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் பாபா வர்றார். ஒரே தடவை தான் வர்றார். வந்து குழந்தைங்களை ஆத்ம உணர்வாக்குறார். ஏன்னா இந்த ஆத்ம உணர்வு விதை ஸ்வரூபமாக மாற்றுறார். அந்த விதை ஸ்வரூபத்தில் இருந்தால் நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். அந்த சக்தியை கொடுக்குறார். ஸோ அந்த சக்தி அடையினா தேக உணர்வு எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுதுன்னு எதெல்லாம் நினச்சிங்களோ அனைத்தையும் மறந்துடுங்க. உங்கள் கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நெருப்பில் போட்டுருங்க, இந்த யஜ்யத்தில் போட்டுருங்க. யாகத்தில் போடுவாங்கல்ல, அது மாதிரி போட்டுருங்க. புத்தினால் மறந்துடுங்க. ஆத்ம உணர்வுக்கும் தேக உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியும். அப்பா சொல்கிறாரு, ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக நடிக்குது, உடல் கிடையாது. உடல் மூலமாக நடித்தது இது ஆத்மா இல்லையா? கார் மூலமாக இயக்கிட்டு வந்தவர் யார்? அந்த இடத்துக்கு போனவர் யார்? டிரைவர். அது மாதிரி உடல் நடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடித்தது எது? உள்ளே இருக்கிற ஆத்மா. அதேமாதிரி உடல் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே படிச்சுட்டு இருக்கிறது யார்? குட்டி கொண்டு புள்ளி படிக்குது. அதை நினச்சி பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அப்படியே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த புள்ளியை பார்க்கல, உடம்பை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். விதையை பார்க்காம கிளையை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். தேக உணர்வில் இருக்கிறதுனால சிவன் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு பதிலாக இந்த சிஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பிரதர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது யார்? உடலற்ற நிராகார தந்தை. ஸோ கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல உடலை மறக்கணும். அப்போ தான் பரமாத்மா கிட்ட புத்தி போகும். நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் இருந்தாலே தானாகவே உள்ள பரமாத்மா சொல்லி கொடுக்குறாரு. பிரம்மா உடலுக்குள்ளே 2 ஆத்மா இருக்குது. பிரம்மா ஆத்மாவில் சிவன் சிவபாபா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அவருடைய பேர், உடலற்ற அந்த தந்தையுடைய பேர் சிவன். அவருக்குன்னு சொந்தமாக உடல் கிடையாது. அவரை தவிர எல்லாரும் சொல்லுவாங்க இது என்னோட உடம்பு, இது என்னோட உடம்பு. சொல்கிறது எல்லாம் யார்? ஆத்மா. பரமாத்மா சொல்ல மாட்டார் இது என்னுடைய உடல்னு, ஏன்னா அவருக்கு ஒரு உடல் கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறார். இந்த ஞானத்தை தவிர மற்ற எல்லாமே உலகியல் படிப்பு, ஸ்தூல படிப்பு கற்றுக் கொடுத்தது மனிதர்கள். அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய பட்டங்கள் கொடுக்குறாங்க, பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, எம்டெக் அப்படி இப்படின்னு. ஆனால் இங்கே ஒரே பேர் இல்லையா? முரளி. இந்த படிப்பு பேர் ஒரே பேர், பல சப்ஜெக்ட் கிடையாது, ஒரே சப்ஜெக்ட். சொல்லிக் கொடுக்குறவர் ஒரே ஒருத்தர், சிவத்தந்தை. அந்த ஒரு தந்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஒரு தந்தையை தானே நினைக்கணும். பலரை நினைக்கிறது தானே கஷ்டம், ஒருத்தரை நினைக்கிறது ஈஸி தானே. அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி எவ்வளோ ஈஸி. பெருசாக இருந்தால் கூட நினைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு விதமான யோகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு சாமி தேவதை சிலையை அப்படியே பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அவங்க என்னென்ன அலங்காரம்லாம் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே மனசில் நினைப்பாங்க. இது ஒரு தியான முறைன்ட்டு. ஆனால் அதுதான் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன பிள்ளை தானே, ஏன் பண்ண மாட்டீங்க? ஸோ அந்த எல்லையற்ற தந்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அவருடைய பேர் என்ன? சிவன். அவருக்கு பேரும் இருக்குது, உருவமும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, பேர் உருவத்துக்கு, பேர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ன கிடையாது. உருவம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான், சின்ன புள்ளி. பேர் இருக்குது, சிவன். ஆனால் அவரை தவிர மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்க எடுத்த உடலுக்கு தான் பேர். கிருஷ்ணர்னா அது உடலுடைய பேர், ராமர்னா அந்த உடலுடைய பேர். அடுத்த பிறவில் அந்த ஆத்மா வேறு என்ன உடல் எடுக்குதோ அந்த உடலுக்கு வேறு பேர் வைப்பாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணனா இது கிருஷ்ணருடைய உடல், ராமருடைய உடல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் சிவபாபாவுக்கு உடலுக்குன்னு பேர் கிடையாது. இல்லை 2-3 நாளாக அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன்னா அவருக்கு உடலே கிடையாது. அவர் தற்காலிகமாக பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறாரு. உடனே உடல் எடுத்த உடனே சிவபாபாவுக்கு பேரெல்லாம் மாறல. சிவபாபா தான். மனிதர்களுக்கு உடலுக்கான பேர் கொடுக்கப்படுது. ஆனால் உடல் இல்லாத அந்த ஆத்மாவுக்கே பேர்னா அது சிவனுக்கு மட்டும்தான். மற்ற எந்த ஆத்மாவுக்கும் பேர் கிடையாது. பரமாத்மாவுக்கு தான் பேர் சிவன். அவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வரார். அப்போவும் அவருடைய பேர் சிவன் தான். இங்கே இருந்தாலும் அவருடைய பேர் சிவன் தான். பரந்தாமத்தில் இருந்தாலும் அவருடைய பேர் சிவன் தான். சூக்ஷ்மதனத்தில் இருந்தாலும் அவருடைய பேர் சிவன் தான். பிரம்மா உடலில் பிரவேசிச்சிருக்கிறாரே, இந்த உடல் அவருக்கு சொந்தமானது கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். 10-12 பேர்லாம் கிடையாது. ஒரே ஒருத்தர் ஒரே தடவை தான் வராரு. ஆனால் மனிதர்கள் 24 மறுஜன்மம் எடுத்தவர், 24 அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறார், என்னை நீங்கள் ரொம்ப அலைய விட்டுட்டீங்க இல்லையா? அலைய விட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாருன்ட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு நீங்களே தேடுறீங்க. தப்பு சொல்லிவிட்டு நீங்களே போய் தேடுறீங்க இல்லாத இடத்துல. ஏன்னா கல் முள்ளெல்லாம் இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்களும் தேடுறாங்க, என்னையும் அங்கங்கே இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் நாடகத்தின்படி அவருடைய வார்த்தை அவ்வளவு இனிமையாக இருக்குது. இல்லை, நம்ம பண்ணது இறைவனுக்கு நிந்தனை அபகாரம்தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்காக அவர் கோபப்படலை. அவ்வளோ இனிமையாக பேசுகிறார். இது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கீதை சொல்லும்போது இந்த மாதிரி டைமில் பெரும்பான்மையான டைம் ஸ்ரீகிருஷ்ணர் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். ஸோ அதனால தான் நமக்கு அது பிடிக்கும். இதே நீங்கள் இயேசுவோடைய கதை, நபியோடைய கதை அதெல்லாம் பார்த்திங்கன்னா டென்ஷனாக வருது, அதெல்லாம் இருக்கும். பட் இது ஒரு வசீகரமான ஒரு சிரிப்பு. அது ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னா, சிவனுடைய குணத்தை தூக்கி அங்கே போட்டுட்டாங்க கிருஷ்ணருக்கு. ஸோ ஏன்னா நாடகத்தின்படி அவர் எப்போவுமே இனிமையானவர். ரொம்ப இனிமையாக தான் அவர் பேசுவார். எல்லாரும் என்னை ரொம்ப நிந்தனை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதுக்காக பாபா கோபப்படலை. எவ்வளோ அவதூறு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பாபா இனிமையாக பேசுகிறார், அழகாக சேவை செய்கிறார், சுயநலமற்ற சேவை. ஏன்னா இப்போ பாபா செய்கிற சேவையுடைய பலன் அவர் அனுபவிக்க மாட்டார். நிறைய மனிதர்கள் நான் கூட சுயநலமற்ற சேவை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்கிறார், என்னை தவிர வேறு யாருமே சுயநலமற்ற சேவை செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எது செஞ்சாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. இப்போ நீங்கள் செய்கிற சேவைக்கு கூட உங்களுக்கு பலன் உண்டு. ஆனால் பாபா செய்கிற இந்த சேவை அவருக்கு ஈக்குவலாக யாருமே பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு அதனால் எந்த பலனும் கிடையாது. பாபாவோ பக்தியின் பலனை கொடுப்பவர். சண்டே வானிலை சொன்னார், பக்தர்களுக்கே நான் பலன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்த குழந்தைய நான் விட்டுடுவேனா அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஸோ ஏன் பக்தியோடைய பலனை கொடுக்குறார்? ஏன்னா அவர் தான் ஞானத்தின் கடல். ஸோ பக்தியோடைய பலன் என்ன? இந்த ஞானத்தை கொடுக்கறது. நீங்கள் அரை கல்பமாக பலவிதமான பக்தி பண்ணியிருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் விதவிதமான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இப்போ ஞானம் படிப்பு இது ஒரே தடவை தான்
ஒரே தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சோங்க. இது என்ன மாதிரி யுகம் இது இல்லை? மிக உயர்ந்த மிகவும் மகிமை பொருந்திய இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் வரார் பாபா. ஒரே தடவை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் போயிடுறார். எப்படி போகிறாரு? உங்களை மிக உயர்ந்த மனிதர்களாக மாற்றிட்டு, தேவதையை மாற்றிட்டு போகிறார். அவர் திரு நீ கவலைப்படாத குழந்த, உன்னுடைய குணத்துக்கு நீ நாராயணன் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஏன்னா ஆத்மா தானே. ஸோ நாராயணன் உடல் எடுக்கிறதுக்கு தகுதியாக நம்மளை ஆக்கிட்டு போயிடுறார். ஸோ அதுக்காக இறைவன் கொடுக்கறது தான் உண்மையான ஞானம். இதை தவிர எல்லாமே பக்தி. நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செஞ்சீங்க. பக்தி செய்யாதவங்க இறந்தாங்க அல்லது நோய்வாய்ப்பட்டாங்கன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்ம பக்தி பண்ணலை, அதனால தான் நமக்கு இந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது நிறைய இடங்கள், எல்லா மதத்துலையுமே இப்படி நடக்குது. பாபா சொல்றார் அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? அவங்கவுங்க கர்மத்தின் விதிப்படி தான் நடக்கும். பக்தி செய்யாததுக்காகலாம் உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஆனால் பக்தி செஞ்சால் பலன் உண்டு இல்லை? அற்பகாலன் பலன் உண்டு. பக்தியுடைய பலனாக தான் பாபாவுமே வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் அதுக்காக தண்டனை கொடுக்கறது இல்லை பாபா. குழந்தைகளே என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்களே, எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லாரையும் தூய்மை ஆக்கிறதுக்கு, எல்லோருக்கும் முக்தி கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டீங்க. முக்தி கொடுங்க, ஜீவன் முக்தி கொடுங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சி போங்க அப்படின்னு தான் நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டீங்க. நான் வந்துட்டேன். அரை கல்பம் கூப்பிட்டீங்க, இதோ வந்துட்டேன். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு என்ன கூப்பிட்றேன்னே தெரியாமல் இருக்கிறீங்க இல்லையா? காக்கா காக்கா காக்கான்னு சாப்பாடு வைக்கிறது கூப்பிட்டு காக்கா வருது, ஆனால் எதை கூப்பிட்டுன்னே தெரியாமல் இவங்க பாட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அவசரார் என்ன தான்ப்பா கூப்பிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். பார்த்திங்கன்னா நிறைய படம் கடவுள் பூமிக்கு வர மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இப்போ அவர் வருவார் அப்படிங்கிறது வெளிப்படுது. பக்தி வேறு, ஞானம் வேறு. பக்தி மூலமாக அரை கல்பத்துக்கு இருட்டு தான் இருக்குது, இரவு. எந்த உண்மையும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக அரை கல்பத்துக்கு விடிஞ்சிடுது. அரை கல்பத்துக்கு நீங்கள் திணற மாட்டீங்க, குஷியாக இருப்பீங்க. இந்த கடைசி 100 வருஷம் எடுக்கிற ஞானத்தினால. எப்படி ராமராஜ்யம் எல்லையற்று இருக்குதோ அதே மாதிரி ராவண ராஜ்யமும் எல்லையற்று இருக்குது, நேரமும் சரிசமமாக இருக்குது. ராமராஜ்யம் 2500 வருஷம்னா ராவண ராஜ்யமும் 2500 வருஷம். இன்றைக்கி மனிதர்கள் எல்லாமே போகிகளாக இருக்கிறாங்க. அதாவது போகத்தில் நாட்டம் கொண்டவர்கள், விகாரத்தில் காமத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால் மக்கள் தொகையோ அதிகரிச்சிருச்சு, ஆனால் மனிதனுடைய சராசரி ஆயுளோ சுருங்கிடுச்சு. காமத்தில் விழ விழ அவனுடைய ஆயுள் என்ன ஆகும்? சுருங்கிக்கிட்டே வரும். மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அதிகரிச்சிட விடக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், இது அப்பாவுடைய கடமை. இந்த மிகப்பெரிய உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மக்கள் தொகையை குறைக்கிறது. மனிதர்களால் அது முடியாது. ஸோ அப்பா வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு தான் வரார். அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறீங்க. பாபா இந்த அதர்மத்தை அழியுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க, வந்து அழியுங்க, நிறைய அதர்மம் நிரம்பி இருக்குதுன்ட்டு. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மக்கள் தொகையை குறைங்கன்னு அர்த்தம்.
ஏன்னா ஃபுல்லாக அதர்மமாக தான் இருக்குது. இப்போ எல்லோரையும் தானே அழிச்சாகணும். இப்போ தர்மம்னா இது தான் அப்படின்னு போதிச்சு இதன்படி நடக்காத அத்தனை பேரும் அழித்து கூட்டு போயிடுறாரு. உலகத்துக்கு கற்பனைக்கு கூட எட்டாது கடவுள் அதை எவ்வளோ சின்னதாக ஆக்க போகிறாரு. 1000 கோடி மக்கள் தொகையை வெறும் 9 லட்சமாக ஆக்க போகிறார். ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருக்க போகிறாங்க. மற்ற எல்லாம் வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதோடைய நடிக்க வேண்டிய டைம் எப்போ வருமோ அப்போ வரிசைக்கிரமமாக வரும். ஸோ இந்த நாடகத்தில் எவ்வளவு லேட்டாக உங்களுடைய பார்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்குதோ அந்த அளவுக்கு லேட்டாக தான் நாம் வீட்டிலேருந்து இங்கே வரவே செய்வோம். ஸோ அந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் கூட கடைசியில் தான் நாடகத்தில் அவங்க நடிப்பு வருதுன்னா அவங்க சீக்கிரமாக வர தேவையில்லை வீட்டில் இருந்து, இல்லை அவங்க பார்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்தால் போதும். ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் கடைசியில் நடிக்க வேண்டியவங்க கடைசியில் தான் வருவாங்க. ஆரம்பத்திலேயே யாருடைய பார்ட் இருக்குதோ இந்த 5000 வருஷம் நாடகத்தில் அவங்க சத்யுக ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள், கடைசியில் நடிக்க வர வேண்டியவங்க இப்போவும் பரந்தாமத்துலேருந்து வர்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ கிளைகள், குட்டி குட்டி கிளைகள் எல்லாமே கடைசி வரைக்கும் உருவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய குழப்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழி, அதை விட்டு இன்னொரு வழி, இப்படி ஞானத்தின் விஷயங்களை பாபா இப்போ தான் நமக்கு புரிய வைக்கிறார். அதிகாலையில் அப்பா நினைவில் உட்காந்திங்க பாருங்கள், அதுதான் பயிற்சி அல்லது ட்ரில், ஆன்மீக ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவானது தன்னுடைய அப்பாவை நினைக்குது. யோகான்ற வார்த்தையை மறந்துடுங்க. ஏன்னா மனிதர்கள் யோகான்னு சொன்னாலே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எனக்கு யோகமே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், யோகத்தை மறந்துடு, உன் அப்பாவை நினைக்கணும். உன் அப்பாவை உன்னால் நினைக்க முடியாதா? நல்லதா இது? அப்பாவை நினைக்க முடியலன்ற இது நல்லாவா இருக்குதுன்றார். என்னை நினைக்காம ஒன்று அப்பாவை நினைக்க முடியலன்னு சொல்கிறது நல்லாவா இருக்குதுன்றாரு. இன்னொன்று, என்னை நினைக்கலன்னா நீ அப்புறம் எப்படி தான் தூய்மை ஆகுறது? அவ்வளோ பாவம் இருக்குது. தூய்மை ஆக்குபவர் அப்பா தான். தூய்மை ஆகிற வழி இப்போ தான் கொடுக்குறாரு. நீ இப்போ என்னை நினைக்கலன்னா நீ எப்படி தூய்மை ஆக? இந்த உலகத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குது இந்த நாடகத்தில்ன்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அப்பா சொல்கிறார். இது பலவித தர்மங்கள் அப்படிங்கிற கிளைகள் கொண்ட மரம், பலவிதமான மனிதர்கள் கொண்ட மரம். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நடிகர்கள். இந்த 5000 வருஷ நாடகத்தின் நடிகர்கள். எத்தனை விதமான மனிதர்கள் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்தில் இத்தனை மில்லியன் குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இடம் கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஒட்டுமொத்த உலகத்தையும் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண நான் வரேன் இல்லையா. உலகமே ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணுறார் இல்லையா. அங்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது, இங்கே பிறந்தவங்களே அழித்து தடுக்கிறார் பாபா இல்லையா. எல்லா ஆத்மாவும் பரந்தாமத்துலேருந்து இங்கே வரும்போது அந்த வீடு, பாபாவுடைய வீடு பரந்தாவும் காலி ஆகிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ வந்துட்டுருக்குறாங்க. இந்த மரம் சுத்தமாக காஞ்சி போயிடுறது கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்போ மேலே யாருமே இல்லை அப்படிங்கிற நிலை வருதோ பரந்தாமத்தில், அப்போ எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்ப பரந்தாமத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அந்த உலக அழிவின் பொழுது தான் எல்லாம் இங்கே வந்திருப்பாங்க போல இருக்கு.
ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க அந்த புத்தம்புது உலகத்தில். ஆனால் இப்போ எவ்வளோ நிறைய ஆத்மாக்கள், 1000 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் புது உலகத்தில் சொர்க்கத்தில் ரொம்ப கம்மியானவங்க இருப்பாங்க. எல்லாருடைய உடலும் மாறிக்கிட்டே இருக்குது பிறவிக்கு பிறவி. ஸோ யார் யார் என்னென்ன பிறவியை ஒரு சைக்கிளில் எடுத்தாங்களோ ஒரு சுழற்சியில், அதே பிறவியைத்தான் மீண்டும் எடுப்பாங்க, மீண்டும் மீண்டும் அதே தான் எடுப்பாங்க. அப்பாவை தவிர இந்த உலக நாடகம் எப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்பா தான் அதை விளக்குறார். குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் வரிசைக்கிரமமாக முயற்சியின்படி. இந்த எல்லையற்ற நாடகம் எவ்வளோ பெரிய நாடகம், 5000 வருஷத்து நாடகம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லையற்ற தந்தை தான் உண்மையிலே ஞானத்தின் கடல், கடல் அளவு ஞானம் கொண்டவர். மற்றவங்களுடைய ஞானம் எல்லாமே எல்லைக்குட்பட்டது. அந்த எல்லைக்குட்பட்ட ஞானம் கொண்டவங்க தான் வேதம் எல்லாம் எழுதுகிறாங்க, சாஸ்திரங்கள் எல்லாமே. ஆனால் அவங்க எழுதிய வேதங்கள் பாபா சொல்கிற அளவுக்கு நிறையாலும் கிடையாது. ஒருவேளை ஆரம்பத்திலிருந்து அவங்க எழுத ஆரம்பித்தாங்க, அதாவது இப்போ நாம் பாபா சொல்கிற அத்தனையும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இந்நேரம் எவ்வளோ பெரிய கீதையாக ஆகிட்டுருக்கும் இது, இந்த முரளிகள் இல்லை. ஒரு 2 வருஷத்து முரளி சேர்த்தாலே 4-5 அலமாரி ஃபுல்லாகிடும். அப்போ 80 வருஷமாக அவர் கொடுத்தது சேர்த்தா அது எவ்வளோ பெரிய கீதை ஆகிடும். அந்த மாதிரிலும் வேதத்தை எழுதுகிறவங்க எழுதுறது கிடையாது. இப்போ பாபா கொடுத்த அத்தனையும் பிரிண்டில் போட்டால் இந்த பில்டிங்கை விட பெருசாகிடும் அந்த கீதையுடைய அளவு. அதனால்தான் அவ்வளோ மகிமை கீதைக்கு. என்ன அந்த மகிமை? கடலையே நீங்கள் இங்கு ஆக்கினாலும் மையாக்கினாலும் இறைவனுடைய ஞானத்தை எழுதி முடிக்க முடியாது, அவ்வளோ ஞானம் சொல்லியிருக்கிறாருன்ட்டு. ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சிட்டுக்குருவி கடலை குடிச்சிடுச்சு, ஒட்டுமொத்த கடலுடைய நீரையும் குடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிட்டுக்குருவி வேறு யாரும் இல்லை குழந்தைகளே, நீங்கள் தான். ஏன்னா இந்த ஞானத்தின் ஒட்டுமொத்த கடலையும் நீங்கள் தானே குடிக்கிறீங்க. ஸோ அதை கதையில் அப்படி காட்டியிருக்காங்க இல்லையா. குட்டிக்கோன்னு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கிற நீங்கள் தான் இதை குடிக்கிறீங்க, இவ்வளோ ஞானத்தை. நீங்கள் இப்போ பிராமணர்களாகி இருக்கிறீங்க, அதனால் இந்த ஞானம் உங்களுக்கு தான் கிடைக்கிது. ஸோ எல்லாத்தையும் இந்த ஞானத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு கல்பத்திலையும் நாம் வரும் பாபா கிட்ட. ஸோ அதனால் முந்தைய கல்பத்தில் இதோட கம்மியாக இருந்துச்சா அதிகமாக இருந்துச்சா அதெல்லாம் கிடையாது. அப்படியே துல்லியமாக முந்தைய கல்பத்தில் என்ன நினச்சோ அதே தான் நடக்குது. எவ்வளோ ஞானம் கொடுத்தாரோ அவ்வளோ தான் கொடுக்குறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணிங்களோ அவ்வளோ தான் நீங்களும் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலனை உருவாக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உயர்ந்த பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்களாக உங்களை மாற்றிக்கிறீங்க அப்படின்ட்டு. குழந்தைங்க பள்ளியில் தேர்வில் வரிசைக்கிரமமாக தான் பாஸ் ஆகுறாங்க இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான். ஸோ பாஸ் ஆகுறதுன்றது ரிசல்ட், விளைவு. அதே மாதிரி தான் நம்மளுடைய பதவி அடையிறதுன்றது விளைவு. ஆனால் அது எதன் ஆதாரத்தில் இருக்குது? இப்போ நாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரெண்டும் உருவாக்கப்படுது. இந்த ஞானத்தில் ஃபெயில் ஆகிறவங்க, தோல்வி அடைகிறவங்க சந்திர வம்சத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் ராமர் கையில் அம்பும் வில்லும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்ற விஷயம் யாருக்குமே தெரில. அவங்க நிஜமாலே ஏதோ சண்டை போட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வரலாறே ஒரு ஹிம்சை நிறைஞ்சதாக காட்டிட்டாங்க. ஸோ எந்த நேரமும் அம்பு வச்சுருக்குதுன்னா அது மாயை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரே தவிர ஜெயிக்க முடியல.
அதிலும் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த இம்சை வன்முறையை தவிர எதுவுமே கிடையாது. இந்த ராமாயண யுத்தம் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்குது. பாபா சொல்கிறாரு, இப்போ நமக்கு தெரியும் என்ன காரியத்தை ஒருத்தன் செய்கிறானோ அதற்கான பலனை கண்டிப்பாக அடைவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆஸ்பத்திரி கட்டுறாரு அப்படின்னா அவர் நீண்ட ஆயுள் கொண்டவராக ஆரோக்கியமானவராக அடுத்த பிறவியில் இருப்பார். அதே மாதிரி இந்த அரைக்கல்பத்திலையும் யாரெல்லாம் தர்மசாலை ஸ்கூலு இதெல்லாம் கட்டியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த பிறவி அதற்கான பலன் சந்தோஷம். ஸ்கூல் கட்டியிருந்தாங்கன்னா புத்திசாலியாக பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் இங்கே பாபா சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது இருக்கிறதுல மிக நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இதோடைய பலன் 21 பிறவிக்கு வரப்போகுது, நிரந்தரமாக வரப்போகுது. ஸோ பாபா கிட்ட வரும்போது பாபா கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்ட்டு. அதுக்கு சில குழந்தைங்க சொல்கிறாங்க, எனக்கு 3 ஸ்தூல குழந்தை, ஒரு சிவபாபா. ஏன்னா அவர் தான் நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். ஸோ அதனால் அவருக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் எல்லாத்தையும். எப்படி சூப்பராக சொல்கிறாங்க, கொடுக்க போகிறவர் அவர் தானே, அப்போ அவருக்கு தானே நாங்கள் கொடுக்கணும். அதனால் எங்களுடைய 4வது குழந்தை அல்லது முதல் குழந்தை சிவபாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கும் கணக்கு இருக்குது. கொடுக்குறாருன்னா அவருக்கு நாங்கள் கொடுக்கணும் தானே. ஆனால் உண்மையிலே சிவன் எதையும் எடுத்துக்கிறது கிடையாது, எடுத்துக்க விரும்புகிறதும் கிடையாது. ஏன்னா அவரே வள்ளல், கொடுக்குறவர். அவர் கள்ளங்கபடமற்ற தந்தை. அதனால் நீங்கள் ஒரு பிடி காஞ்ச அவலை கொடுத்து அதுக்கு பலனாக தங்க மாட மாளிகைகளை வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த அவல் கொடுக்கறது எதுக்கு? நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு. நீங்கள் கொடுக்கறது தான் தகுதி அடையிறது, அதாவது அழுக்கெல்லாம் கொடுக்கிறது. அவர் தூய்மையாக்குபவர், ஞானத்தின் கடல். அந்த சிவத்தந்தை சொல்கிறாரு, அனைத்து மத வேதங்களின் சாரத்தை நான் சொல்கிறேன். பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பக்தியின் பலன் அரைக்கல்பம் நடந்துச்சு. பக்தியை எந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த பிறவி அதோடைய பலன் கிடச்சிது. இதெல்லாம் அரைக்கல்பம் நரகத்தில். சன்னியாசிகள் சொல்கிறாங்க, இங்கே கிடைக்கிற சுகம் காக்கை எச்சத்துக்கு சமம், எங்களுக்கு அது தேவையே இல்லைன்னுட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகமே வேண்டாம் அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கே வர விரும்பலைன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நரகத்துக்கு தானே அவங்க போகணும். சொர்க்கத்துக்கு பதிலாக அவங்க கேட்குறது எல்லாம் என்னது? முக்தி, மோட்சம், பிறவா நிலை, அது கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இந்த நாடகம் எல்லையற்றது. ஒரு ஆத்மா கூட நடிப்பில் இருந்து விடுபடவே முடியாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டாச்சு. ஸோ நிச்சயிக்கப்பட்டது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைவுபடுத்துகிறோம். ஸோ இவங்க பக்தியில் கவலை தான் படுறாங்க. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை இலக்காக வச்சுட்டு பிறவா நிலை அடையணும்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? கடந்தது மீண்டும் நடந்தே தீரும். நீங்கள் 84 பிறவி சுழற்சியில் வரீங்க. இந்த சுழற்சி எப்போவுமே நிற்காது. ஏன்னா அது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி முயற்சி பண்ணி நிறுத்த முடியும்? நீங்கள் சொல்கிறதுனாலலாம் அதிலேருந்து விடுபட்டுட முடியாது. எப்படி சூப்பராக சொல்ல இருப்பாங்க. அந்த மாதிரி
நீங்கள் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறது, ஜோதியாக கலக்கணும்னு நினைக்கிறது, பிரம்மத்தோட ஐக்கியமாகணும்னு நினைக்கிறது எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அது சாத்தியமே கிடையாது. ஆனால் பலவிதமான கருத்துகள் இருக்குது, பலவிதமான கருத்துக்களை கொண்ட பலவிதமான மதங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது. அப்பா சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா இறைவன் மட்டும்தான் உண்மையானவர். மதங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் படைக்கிறாங்க. மனிதர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய வழி தெரியும், நாங்கள் உங்களுடைய ஸ்ரீமத் படி தான் முக்தி ஜீவன் முக்தி அடையிறோம், நீங்கள் கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமாக. ஸோ இந்த விஷயம் நமக்கு தான் தெரியும். பாபா வரும்பொழுது தான் நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தூய்மை ஆகிறோம். இந்த ஞானத்தை எடுத்து முக்தி ஜீவன் முக்தி அடையிறோம். ஜீவன் முக்தி அடைந்த பிறகு யாரும் என்னை கூப்பிட்றது கிடையாது. ஏன்னா அங்கே சுகமே சுகமாக இருக்கும். இப்போ தான் மலையளவு துக்கம் இருக்குது, எல்லார் மேலேயும் விழுது, இன்னும் விழப்போகுது. காரணமே இல்லாமல் ரத்தம் சிந்துறதெல்லாம் வேதத்தில் காட்டியிருக்கிறாங்க இல்லையா? கோவர்தன மலை ஒரு விரல்னால தூக்கப்பட்டதை காட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதோடைய அர்த்தம் நமக்கு தெரியும். ரொம்ப கம்மியான குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் தான் இந்த மலையளவு துக்கத்தை உலகத்திலிருந்தே நீக்க போகிறீங்க. நீங்கள் அந்த துக்கத்தை தாங்கிக்கிறீங்க. எல்லோருக்கும் அவங்களுடைய மனதை தன் கண்ட்ரோலுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த வசீகர மந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். அது என்ன மந்திரம்? மன்மனாபவ, சதா ஒருவரே நினைச்சிட்டு இருக்கிறது. துளசிதாசர் சந்தனத்தை இழைச்சி திலகமிட்டார், அதுக்காக சந்தனத்தை இழைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்களோ சுயராஜ்யம்ன்ற திலகத்தை உங்கள் முயற்சியின் மூலமாக அடையிறீங்க. அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக தான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. இந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதன் மூலம் ராஜ்யத்தை நீங்கள் அடையிறீங்க. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துட்ருக்கிறீங்க தெரியுமா? வீட்டில் உட்காந்துட்ருக்கிறீங்க, சபையில் கிடையாது. சபையில் ராஜாவும் சிற்றரசர்களும் சந்திப்பாங்க. ஆனால் இது சபை கிடையாது, பாடசாலை, ஸ்கூலு அல்லது வீடு. எந்த விதமான விகாரங்களையும் பிராமணிகள் மதுபனுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அழுக்கானவங்களை அழைச்சிட்டு வந்தால் வாயுமண்டலத்தை கெடுத்துடுவாங்க. அதனால தான் அவங்கள இங்கே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. அவங்க எப்போ தூய்மை ஆகுறாங்களோ அப்போ அவங்கள அலோவ் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலரை நம்ம அனுமதிக்க வேண்டி இருக்குது. இங்கேருந்து போய் நீங்கள் தூய்மை இழக்கிறீங்க அப்படின்னா இந்த ஞானம் உங்களுக்கு தாரணை ஆகாது. இது உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுக்குற மாதிரி. விகாரங்கள் ராவணனுடைய வழி. நீங்கள் ராமருடைய வழியை பின்பற்றுவதை நிறுத்திட்டு ராவணனுடைய அசுர வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க. அசுரர்களாக மாறிடுறீங்க, கல் மாதிரி ஆயிடுறீங்க, கல் புத்தி கொண்டவர்களாக ஆயிடுறீங்க. ஸோ இதோடைய நினைவாக கருட புராணத்தில் ரொம்ப பயங்கரமான கதைகள் எழுதப்பட்டிருக்குது. பாபா சொல்றார், மனிதர்களாகத்தான் பிறவி எடுப்பாங்க, விலங்குகளாலும் பிறக்க மாட்டாங்க. கருட புராணத்தில் சொன்ன மாதிரி இது படிப்பு. இதில் குருட்டு நம்பிக்கைக்கான கேள்வியே கிடையாது. இது உங்களுடைய படிப்பு. மாணவர்கள்னால் படித்து பாஸ் ஆகி நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா? அதனால் ஒழுங்காக படிங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ கோவர்தன மலையை விரலால் தூக்குறதுனா என்ன அர்த்தம்?
உலகத்திலிருந்து இந்த துக்கத்தின் மலையை எரியறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தூய்மைன்ற ஒத்துழைப்பு விரலை கொடுக்குறோம். ஸோ இதோடைய நினைவாக தான் அப்படி காட்டியிருக்கிறாங்க. சரி, அவசரர் படிப்பில் மூட நம்பிக்கை கிடையாது, நல்லா படித்தா கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. ஸோ அதுமாதிரி இந்த ஞானத்தை நல்லா படிங்க, தாரணை பண்ணுங்கள். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: மனசை வசீகரிக்கிற மந்திரம் என்னது? மன்மனாபவ. அதை எல்லோருக்கும் கொடுங்க. ஸோ இந்த படிப்பில் நல்ல முயற்சி செஞ்சு ராஜ திலகத்தை அடையணும் பாபா கிட்ட இருந்து. ஸோ துக்கத்தின் மலையை அகற்றணும் அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பு, முழு ஒத்துழைப்புன்ற விரலை கொடுங்க. சங்கம யுகத்தில் மிக உயர்ந்த தேவதை அல்லது புருஷோத்தமர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஸோ அப்பாவை நினைவு செய்கிற ட்ரில் பண்ணுங்கள், ஆன்மீக ட்ரில் பண்ணுங்கள். ஸோ யோகான்ற வார்த்தையை வச்சு குழம்பாதீங்க. அப்பாவை நினைக்க தெரியாதா? நினைக்கலன்னா எப்படி தூய்மையாவீங்க? ஸோ அதனால் நினைவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். வரதானம்: இந்த ஞானத்தில் ஒரு புதுமை இருக்குதுன்னா அது என்னது? தூய்மை தான். வேறு எந்த ஞானத்திலையும் இல்லாத ஒரு புதுமை. ஸோ இந்த தூய்மையை தாரணை செஞ்சு அனைத்து பற்றுதலிருந்தும் விடுபடுங்க. அதுக்கு விளக்கம்: இந்த ஞானத்தின் இறை ஞானத்துடைய புதுமைத்தன்மை தூய்மை. அதனால் நீங்கள் போதையாக சொல்கிறீங்க. பஞ்சும் நெருப்பும் ஒன்றா இருந்தால் பற்றிக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஆனால் நாங்கள் பற்றிக்காமல் இருப்போம். கணவன் மனைவி ஒன்றா இருந்தும் காமத்தில் விழாமல் இருப்போம் அப்படின்னு சவால் விடுறீங்க உலகத்துக்கு. ஏன்னா தூய்மையாகாமல் யோகியாகவோ ஞானியாகவோ சொல்லிக்க முடியாதுன்ற சொல்கிறீங்க நீங்கள். எவ்வளோ சூப்பர் இல்லையா? உங்களுக்கு தூய்மை சக்தி இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும் இல்லையா? குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிருந்தால் அது தூய்மையாக இருந்து தான் ஆகணும். ஆனால் மனைவியோடு இருந்து நீங்கள் தூய்மையாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த தூய்மையின் சக்தி இருக்குது. ஸோ தூய்மை ஆனால் தான் உங்களை யோகினோ அல்லது ஞானினோ சொல்ல முடியும். மனைவியோடு இருந்து தூய்மையாக்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் நீங்கள் ஞானி அல்லது யோகி. ஸோ தூய்மை அப்படின்னா எல்லா விதமான பற்றிலிருந்தும் முற்றிலும் விடுபட்ட நிலை. அதுக்கு பேர் தான் தூய்மை. அதனால் எந்த மனிதனிடமோ பொருளிடமோ சின்ன பற்று கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அழிச்சிடுங்க. அந்த மாதிரி தூய்மை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவையை உங்களால் பண்ண முடியும். இயற்கையை தூய்மையாக்கக்கூடிய சேவையை பண்ண முடியும். அப்போ நீங்கள் தூய்மையாக இருந்தால் தான் தூய்மையாக்க முடியும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஒருத்தவங்க நல்லா அமைதியாக இருக்கிறவங்க தான் கோபமாக இருக்கிறவங்கள அமைதிப்படுத்த முடியும். கோபமாக இருக்கிறவங்க எப்படி அமைதிப்படுத்த முடியும்? அதுமாதிரி நீங்கள் முழுக்க முழுக்க தூய்மையின் சொரூபமாக இருந்தால் மட்டும்தான் இயற்கையை தூய்மையாக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிற ஸ்லோகன். தூய்மை தான். ஸோ வரதானம் ஸ்லோகன் அப்படியே கண்டினியூஷனாக வருது. இந்த பிராமண வாழ்க்கையோட அஸ்திவாரமே தூய்மை தான். அதனால் உயிரே போனாலும் இந்த தர்மத்தை விடாதீங்க. உயிரே போனாலும் தர்மத்தை விடாதீங்க. எது உங்களுடைய சுய தர்மம்? தூய்மை. இதை விட்டுடாதீங்க. சமசபரில் பூமியே பொழந்தாலும் சரி தூய்மையை இழந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய உயிர், அதுதான் சுவாசம். ஸோ பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம்னுவாங்கல்ல. ஸோ அது நமக்கு முக்கியன்றதை கடைசியில் பெண்ணுக்கு ஆயிடுச்சு. இப்போ அதுவுமே தேவையில்லைன்னு வந்துடுச்சு. ராவணன் அப்படி பண்ணிட்டான். சரி, ஓம் சாந்தி. சுப்பிரமணியம். ஓம் சாந்தி. லவ் யூ பாபா.